இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டுடே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும்னா கேஒய்சி நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேன் ஆதார் இதெல்லாம் கொடுத்து நம்மளுடைய டீட்டெயிலை ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதனால எவ்வளவு சேல் நடக்கிறது அப்படிங்கிறத வந்து மந்த் ஆன் மந்த் வந்து ஆம்ஃபி அசோசியேட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியாவில் வந்து அவங்க சொல்கிறாங்க எஸ்ஐபியில் எவ்வளோ நடந்திருக்கு, லம்சமில் எவ்வளோ நடந்திருக்கு, ஸ்மால் கேப்பில் எவ்வளோ, லார்ஜ் கேப்பில் எவ்வளோ, மிட் கேப்பில் என்னென்னு ஒவ்வொரு சேல் ஃபிகரும் கொடுக்குறாங்க. இப்போ தங்கத்தில் வந்து என்ன சேல் நடந்திருக்குங்கிறது யாருமே சொல்கிறதே கிடையாது. அண்ட் ஸ்டில் தங்கம் வந்து கேஷ் கொடுத்து வாங்க முடியும். ஒன்று ஞாபகம் வச்சுங்க, எந்தெந்த பொருள் வந்து கேஷ் கொடுத்து வாங்குறோமோ அங்கே வந்து தெர் ஆர் சோ மெனி கிரே ஏரியாஸ். இப்போ எதுலெல்லாம் பணம் கொடுத்து வாங்க முடியும்னா தங்கத்தில் காசு கொடுத்து வாங்க முடியும், ரியல் எஸ்டேட்டில் காசு கொடுத்து வாங்க முடியும். ஃபுல்லாக இல்லை, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கொடுக்க முடியும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ₹1 கூட கொடுத்து கேஷ் கொடுத்து வாங்கவே முடியாது. அப்போ வந்து இது எல்லாமே இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறதுல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்துடுது. இதில் இருக்கிறது எல்லாமே ஹைலி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து கேஷ் கொடுத்து வாங்குறதுனால அதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. சில பேர்கிட்ட நிறைய பணம் இருந்தது அப்படின்னதுன்னா ஈவன் தோ ஒரு 5,000 8,000 rupees 9,000 rupees கிராம் இருந்தால் கூட அவங்க வந்து நிறைய கேஷாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுன்னா கம்மியாக கூட அவங்க வாங்க முடியும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து ₹500 வாங்கினாலும் சரி, ₹5 கோடி வாங்கினாலும் சரி, எல்லாருக்குமே சேம் ப்ரைஸ் தான். அங்கே வந்து டிஃப்ரென்ஸ் இன் ப்ரைஸிங்கே வந்து அங்கே கிடையவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஹைலி டிரான்ஸ்பரண்ட்டு. இப்போ தங்கத்தை பொறுத்த வரையும் இப்போ அதிகமாக ஏறி இருக்கிறதுனால இந்த சமயத்தில் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரையும் முன்னாடியே சொன்ன மாதிரி கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது.